வணக்கம். நாம் இப்போ நிஃப்டி 50 ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, அதே மாதிரி நிஃப்டி 80 ப்ராஃபிட்டபிள் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, பேங்க் நிஃப்டி ஸ்விங் ட்ரேடிங் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்துடலாம். இது சேனல், இது ஒரு சேனலை கிரியேட் பண்ணி அது மூலிமா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கிறது. இதுதான் சேனல். பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நவம்பரில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆக்சுவலாக அது உடனே கண்டுபிடிச்சிட முடியாது. ஆஃப்டர் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். டாப் எண்ட் ஆஃப் தி சேனலை தொட்டுட்டு அங்கிருந்து நிஃப்டி பார்த்தீங்கன்னா பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் இந்த கேண்டில்ஸை பார்க்கலாம். ஸோ அதை பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனலை தொட்டுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா 9th டிசம்பர் 9th டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் தொட்டுருக்கு. அங்கேருந்து என்ன இருக்குது வந்து பாருங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் ஆஃப் தி சேனலை மறுபடியும் தொட்டுட்டு அங்கேருந்து மிடில் ஆஃப் தி சேனல், இது ஒரு சப்போர்ட். ஆக்சுவலாக இந்த மிடில் ஆஃப் இது வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸு. மிடில் ஆஃப் தி சேனலை தொட்டுட்டு மறுபடியும் அங்கேருந்து பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் கிட்ட வந்துருக்கு. ஸோ அகைன் பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் எப்போ தொட்டுருக்கு? 27th டிசம்பர். அங்கேருந்து அப் டு மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல். ஏன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு உங்களுக்கு, இது இந்த ரெட் டாட் லைன். ஸோ அது வீக்லி ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இட் வாஸ் அன்ஏபிள் டு கோ அபவ் தி மிடில் ஆஃப் தி சேனல், இந்த ஆரஞ்சு லைன். அங்கேருந்து பிரேக் டவுன் ஆஃப் தி சேனல், சேனலை பிரேக் டவுன் பண்ணிட்டு இப்போ எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். எஸ் கிட்ட இட் இஸ் டேக்கிங் சப்போர்ட். இப்போ எஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னா தென் நெக்ஸ்ட் சப்போர்ட், ஸ்ட்ராங் சப்போர்ட் 22,561. அதே சமயம் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் ட்ரெண்ட் லைன், அதை பிரேக் அவுட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு இந்த வீக் ரெசிஸ்டன்ஸ்ல சப்போர்ட் எடுத்து மினிமம் ஒரு 2-3 days இருந்தால் மறுபடியும் இட் மே கோ டச், இட் ஹஸ் டு கோ இன்சைட் தி சேனல், பாட்டம் ஆஃப் தி சேனலுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் அகைன் அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் 23,792, அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 24,123 இருக்கு. ஸோ மோஸ்ட்லி ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு சஸ்டெயின் ஆனால் தென் இட் மே கோ. இது நிஃப்டி ஐடி ஓரளவுக்கு புல்லிஷாக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா புல்லிஷ் இன் த சென்ஸ் டவுன்வர்ட் சேனலில் தான் இருக்கு. இதுவும் பாருங்க டிசம்பர்ல வந்து இந்த சேனல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு டாப் எண்ட் ஆஃப் தி சேனல், அங்கேருந்து பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் இங்கே தொட்டுட்டு 23rd அப்படி தொட்டுட்டு மறுபடியும் 27th ஒரு பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் தொட்டுட்டு அகெயின் டாப் எண்ட் ஆஃப் தி சேனல், அங்கேருந்து அகெயின் இட் ஹஸ் கம் டவுன் டாப் எண்ட் ஆஃப் தி சேனல். ஓவரால் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கமிங் டவுன். சேனலில் டவுன்வர்ட் சேனல் தான். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே அப்பர் எண்ட் ஆஃப் தி சேனல் தொட்டுட்டு அங்கேருந்து மிடில் ஆஃப் தி சேனலில் சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து ஒரு கேப் டவுனை இட் ஹஸ் கம் டு தி பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல். கரெக்டாக பார்த்தீங்கன்னா சேனல் பாட்டமில் தொட்டுட்டு ஒரு சப்போர்ட் இருந்திருக்கு, அதில் சப்போர்ட் எடுத்துட்டு அகெயின் ஆல்மோஸ்ட் டாப் எண்ட் ஆஃப் தி சேனலில் போயிருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஆல்ரெடி யாரெல்லாம் இங்கே பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனலில் என்ட்ரி ஆனீங்களோ தே கேன் கன்சிடர் என்ட்ரி. ஏன்னா இங்கே டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் இட் வில் ஆக்ட் அஸ் அ ரெசிஸ்டன்ஸ். அது போக இன்னொரு வீக்லி ரெசிஸ்டன்ஸ் ஆர் இங்கே இருக்கு. ஸோ இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன். மேபி ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைனை தொட்டுட்டு அகைன் இட் மே கம் டவுன். ஸோ ஷார்ட் அடிக்கணுன்றவங்க மறுபடியும் இங்கே டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் தொட்டுட்டு அகைன் இங்கே இது வந்து ரெசிஸ்டன்ஸு வந்தால் டே கேன் ட்ரை ஷார்ட், அதாவது எக்ஸிட். அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா சேனல் இதுவும் டவுன்வர்ட் சேனல் தான். பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் சேனல் எப்போ கிரியேட் ஆகுதுன்னா அக்டோபர்லேருந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இமீடியட்டாக சேனல் யூ கேனாட் ஐடென்டிஃபை, அட்லீஸ்ட் 2-3 weeks செக் பண்ணிட்டு தான் இதை பார்த்தீங்கன்னா இங்கே டாப் எண்ட் ஆஃப் தி சேனல், பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல். இங்கே பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனலை தொட்டுட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் தி சேனல், இது அந்த ஆரஞ்சு அதை தொட்டுட்டு அகைன் இட் ஹஸ் கம் டவுன் ஆல்மோஸ்ட் பாட்டம் எண்டை தொட்டுட்டு மறுபடியும் இட் ரைட் வெண்ட் அப் டு மிடில் ஆஃப் தி சேனலில் போயிட்டு அங்கேருந்து ரியாக்ஷன் ஆகி இட் இஸ் கமிங் டவுன். ஸோ பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனலை தொட்டுட்டு 18th அப்படி அகெயின் இட் ஹஸ் கான் டிசம்பர் 18th தொட்டுட்டு அப்பர் எண்ட் ஆஃப் தி சேனலில் தொட்டுருக்கு. எப்போ டிசம்பர் 9th அப்படி அங்கேருந்து இட் ஹஸ் கம் டவுன். அப்பர் எண்ட் ஆஃப் த சேனலில் பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் கம் டவுன். அகெயின் மிடில் ஆஃப் தி சேனலில் பிரேக் டவுன் ஆகிட்டு அகைன் இட் வெண்ட் அப் பட் unable to go above the middle of the channel. ஆல்மோஸ்ட் அங்கேருந்து பிரேக் டவுன் ஆகி பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் தொட்டு
பிரேக் டவுன் ஆஃப் தி சேனல். இங்க ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் 48 to 55 ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. அது கீழே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இன்கேஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னா 48 to 55, அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் 47,373. ஸோ ட்ரெண்ட் லைனும் ஃபார்ம் ஆயிருக்கு. யூ கேன் see the trend line, downward trend line. ஸோ இது வந்து இங்க சப்போர்ட் அகைன் அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்ல எஸ் கிட்ட it has taking support almost for 1 week எடுத்துட்டு இருக்கு. It should give a breakout above the trend line first. ஒரு 1 day க்ளோஸ் ஆகுது வைக்கணும். பிக் கேண்டில் ஸ்ட்ராங் வால்யூம். தென் பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனலுக்குள்ள போகணும். மறுபடியும் அங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ், அகைன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட் வித் கேப் அப் பிக் கேண்டில் ஸ்ட்ராங் வால்யூம் இருந்தா அப்போதான் அகைன் இட் மே கோ அண்ட் டச் தி மிடில் ஆஃப் தி சேனல். அங்கிருந்து அகைன் இட் கேன் கோ அண்ட் டச் தி டாப் எண்ட் ஆஃப் தி சேனல். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி ஐடி ஸ்விங் ட்ரேடிங் அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு அகைன் மறுபடியும் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கன்னா அந்த டைம் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு. கண்டிப்பாக வருவீங்க. உடனே பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேங்க்யூ.